வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் தங்களுடைய நரம்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ நரம்பு மண்டலம் தான் நமது நரம்பு முனைகள் இருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புதுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நரம்புகள் தான் ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை நம்ம ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகள் செய்வது மிகவும் முக்கியம். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் உடற்பயிற்சிகளோடு சேர்த்து நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு அன்றாட உணவுல சில குறிப்பிட்ட ஊட்டச்சத்துக்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். இதனால நரம்புகள் பலவீனமாவது முன்னாடியே தடுக்கப்பட்டு நரம்புகள் வலிமையாக இருக்கும். ஸோ அந்த உணவுகள் என்னென்ன விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ விதைகள் மற்றும் நட்ஸ் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. வால்நட்ஸ், பாதாம் பருப்புகள், ஆளி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பமிலங்களை கொண்டிருக்கின்றன. இந்த கொழுப்பமிலங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான சருமம், நரம்புகள், உயிரணு சவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு விதைகள் மற்றும் நட்ஸில் விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள் மற்றும் புரோட்டீன் போன்றவையுமே அதிகம் இருக்கு. குறிப்பா விதைகள் மற்றும் நட்ஸ்ல கூடுதல் கவனமா நீங்க பிஸ்தாவுக்கு வந்து கொடுங்க. ஏன்னா இந்த பிஸ்தாவில் விட்டமின் பி என்னும் தயமன் சத்து வளமான அளவில் இருக்குங்க. ஸோ இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அப்போ விதைகள் மற்றும் நட்ஸை நீங்க நரம்புகள் பலம் பெறுவதற்கு வயதானவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். பன்றி இறைச்சியை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்க விருப்பப்படக்கூடிய பட்சத்தில் மட்டுமே பன்றி இறைச்சி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ விருப்பம் இல்லாதவங்க விட்டுறலாங்க. இப்போ பன்றி இறைச்சியில பார்த்தீங்கன்னா நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசிய சத்தான விட்டமின் பி என்னும் தயமன் சத்து வளமான அளவில் இருக்குங்க. மேலும் பன்றி இறைச்சியில் பொட்டாசியம், பாஸ்பரஸ், புரோட்டீன் போன்றவையுமே அதிகமாக நிறைந்திருக்கு. மாதத்தில் 4 தடவை, அதாவது சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பன்றி இறைச்சியை வயதானவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். உடல் நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நரம்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. இப்போ நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா பன்றி இறைச்சிக்கு பதிலாக 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் தினமும் காலை வேளைகளில் ஓட்ஸை சாப்பிடலாம். ஏன்னா ஓட்ஸ்லையுமே விட்டமின் பி அதிகமாக தான் இருக்குங்க. கூடுதலாக ஓட்ஸில் புரோட்டீன், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஜிங்க் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களுமே அதிகம் இருக்கு. இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகளை அமைதியடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை உங்களுக்கு மேம்படுத்தும். ஸோ தினமும் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு ஓட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நரம்புகள் உங்களுக்கு பலமாக இருக்குங்க. கடல் உணவுகள், சீ ஃபுட்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த ஃபிஷ்ஷு, நண்டு இது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்களாக இருக்கீங்களே, நான்வெஜ் ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு தான் நரம்புகளை பலப்படுத்தணுமா, ஏதாவது பக்க விளைவுகள் ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. கடல் உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60 வயதுலையுமே நரம்புகள் உங்களுக்கு பலமாக தான் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்தான அந்த விட்டமின் B12 இருக்குது பார்த்தீங்களா, அந்த விட்டமின் B12 இந்த கடல் உணவுகள் தான் இருக்குது. ஸோ விட்டமின் B12 உங்களுக்கு எப்படி உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் B12 மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் மன இறுக்கத்தை குணப்படுத்துறதுக்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் B12 தான். அதாவது ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாம் உங்களுக்கு ஏற்படாமல் முன்னாடி தடுக்கிறதுக்கும் ஏற்பட்டக்கூடிய ஸ்ட்ரெஸ், டென்ஷனை ரிலீவ் பண்ணுறதுக்குமே இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த விட்டமின் B12 அப்படின்னு இந்த குறைபாடு உங்களுக்கு இது அதாவது இந்த விட்டமின் B12 குறையும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா இதயம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் நரம்பு சேதமெல்லாம் உங்களுக்கு உண்டாகும். இப்போ கடல் உணவுகளான மீனில் விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குங்க. ஆகவே அடிக்கடி நீங்கள் மீன் சாப்பிடுவதன் மூலமாக நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஸோ நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்வதற்கும் மீண்டும் வராமல் தவிர்க்கிறதுக்குமே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கடல் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. அப்போ நீங்கள் குறைந்தது ஒரு வாரத்தில் 2 நாட்கள் மீன் எடுத்துக்கலாம். அளவுக்கு அதிகமாக எண்ணெயெல்லாம் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனைலாம் இல்லாமல் உடல் நலத்தை மீன் நமக்கு பாதுகாக்கும், உடல் நரம்புகளையுமே பலப்படுத்தும். இறைச்சி வகைகள் நிறைய நீங்கள் 60 வயதிற்கு மேற்பட்ட நபர்களாக இருக்கீங்கன்னா வாரத்தில் ஒரு இறைச்சி சுழற்சி அடிப்படையில் நீங்கள் அளவாக எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகள் உங்களுக்கு பலமாக இருக்கும். காரணம் என்னன்னா இறைச்சிகள்லையுமே விட்டமின் B12 அதிக அளவில் இருக்குன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒன்று. எனவே உங்களுடைய டயட்டில் நீங்கள் சிக்கன், ஆட்டிறைச்சி, மாட்டிறைச்சி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சுழற்சி அடிப்படையில் அப்பப்போ நீங்கள் சேர்த்துக்கொள்ளணும். ஒரு வாரம் சிக்கன் சாப்பிட்டீங்கன்னா அடுத்த வாரம் மாட்டிறைச்சி, அதுக்கடுத்த வாரம் மாட்டிறைச்சி, இந்த மாதிரி சுழற்சி அடிப்படையில் நீங்கள் சாப்பிடும்போது விட்டமின் B12 மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள், கனிமச்சத்துக்கள், புரோட்டீன் போன்றவையுமே உங்களுடைய உடலுக்கு கிடைக்கும். உங்களுடைய உடல் நரம்புகள் 60 வயதிலுமே பலமாக இருக்கும். ஸோ முதியவர்கள் 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் முழு தானியங்கள் எடுத்துக்கொள்ளணும். முழு தானியங்கள் அப்படின்றது குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் அனைவருமே எடுத்துக்கொள்ளலாம். நரம்புகளை பலப்படுத்துறதுக்கு முழு தானியங்கள் உதவிகரமாக இருக்கும். அதாவது முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி, பார்லி என்று சொல்லக்கூடிய வார்கோதுமை, திணை போன்றவற்றில் விட்டமின் B அதிகமாக இருக்குங்க. விட்டமின் B நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது.
அதனால் பார்த்தீங்க அப்படின்னா தினந்தோறும் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு முழு தானியங்களை வந்து உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளணுங்க. குயினோவா, பழுப்பரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா குழந்தைகள், இளைஞர்கள், முதியவர்கள் என அனைவருக்குமே அவங்களுடைய அந்த நரம்புகள் வந்து பலமாகவே இருக்கும். பால் மற்றும் பால் பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் நரம்புகள் வந்து பலமாக இருக்குங்க. நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டிங்கனால் அது வந்து பொட்டாசியம் தாங்க. ஸோ இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்களில் அதிகமாக இருக்குங்க. பால், தயிர், மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டும் இல்லாமல் பொட்டாசியமுமே அதிகம் இருந்திருக்கு. பொட்டாசியம் இருந்திருக்கக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி, பச்சை இலை காய்கறிகள், மீன் போன்றவற்றையுமே நீங்கள் உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ பால் மற்றும் பால் பொருட்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்பில் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய நரம்புகள் வந்து பலமாக இருக்குங்க. நம்முடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்கிறதுக்கு அத்திப்பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து அத்திப்பழத்துக்கு உண்டுங்க. அத்திப்பழம் சாப்பிடும் போது நரம்புகளுக்கு அது வலிமையை கொடுக்குது. நீங்கள் அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழமோ அல்லது 2 பழமோ வந்து சாப்பிடும்போது நரம்புகள் வந்து உங்களுக்கு புத்துணர்ச்சி பெறுவதோடு மட்டும் இல்லாமல் நரம்புகளுக்கு வேண்டிய பலத்தை வந்து அத்திப்பழம் கொடுக்கும். இது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிடுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அத்திப்பழத்தை வந்து இப்போ தான் பறிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழத்தை தினமும் 2 அத்திப்பழம் அப்படின்ற வகையில் எடுத்துக்கலாம். இல்லைனா உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தையும் எடுத்துக்கலாம். உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை வந்து தேன் போன்றவற்றில் ஊற வைத்தும் எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிருக்கு, அந்த மாதிரி ஒரு வயதான நபர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, ஆனாலுமே நீங்கள் உங்களுடைய நரம்புகளை பலம் பெற வைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த தேன் போன்றவற்றில் உலர வைக்கப்பட்ட அத்திப்பழத்தை ஊற வச்சு எடுத்துக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. நார்மலாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதாவது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரித்திருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் தேன் போன்றவற்றோட அந்த அத்திப்பழத்தை வந்து கலக்காமல் அப்படியே சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் நரம்புகள் வந்து பலமாக இருக்கும். நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகளை அத்திப்பழம் வந்து சரி பண்ணிவிடுங்க. பிரண்டை கீரை நீங்கள் வாரத்தில் 2 தடவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்குங்க. உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து பிரண்டை கீரைக்கு இருக்குங்க. பிரண்டைக்கீரையை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது அது உடலுக்கு வந்து பலம் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் பிரண்டைக்கீரை நரம்புகளையுமே வலுப்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் பிரண்டைக்கீரையை வாரத்தில் 2 முறை சாப்பிடும்போது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணப்படுத்திக் கொள்ளலாம், மீண்டும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நம்ம குணப்படுத்திக் கொள்வதை காட்டிலும் முன்னாடியே நம்ம வந்து வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு உணவு இருக்குன்னா அது பிரண்டைக்கீரை தான். அஃப்கோர்ஸ் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் குணப்படுத்துறதுக்குமே நீங்கள் பிரண்டைக்கீரை எடுத்துக்கலாம். ஒருவேளை முன்னாடியே அந்த நரம்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரண்டைக்கீரையை வாரத்தில் 2 முறை சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய உடல் நரம்புகள் பலமாக இருக்கும். நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மீண்டும் நீங்கள் பழங்களை எடுத்துக்கணும் அப்படின்னா மாதுளம் பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா மாதுளம் பழம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் சூட்டை வந்து தணித்து உடலுக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். இது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு உடல் நரம்புகளை ஒட்டுமொத்தமாக பலப்படுத்தக்கூடியதாக தான் மாதுளம் பழம் வந்து இருக்குங்க. ஸோ அந்த உடல் நரம்புகள் பலமாக இருக்கணும் அப்படின்னா இப்போ இன்றைய தலைமுறையினர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வந்து இருக்காங்க, அவதிப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வயதானவர்களோடு சேர்ந்து இளைஞர்களுமே வந்து அவதிப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோர்வு, நடுக்கம், களைப்பு, தலைவலி, நிலை தருமாற்றம், கால் மற்றும் கைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைலாம் உருவாகுது. இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் புற நரம்புகளுடைய வலுவை வந்து குறைக்காமல் புற நரம்புகளை வலுவாக வைத்துக்கொண்டு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து விடுபட்டு உடல் நரம்புகளை இரும்பு போல பராமரிக்கிறதுக்கு இந்த இயற்கை உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.